வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக சயின்டிபிக் முறையில் வேதிக் அஸ்ட்ராலஜியில் நம்ம மாத பலன் வருட பலன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2024 மேஷ ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ளேயும், சனி 11ஆம் இடத்திலும், ராகு 12ஆம் இடத்திலும், கேது 6ஆம் இடத்திலும் இருக்கிறது. இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏப்ரல் மாதம் வரப்போறது இல்லைங்க. ஏப்ரல் மாதம் முடிகிறப்போ மே 1ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இப்போ மேஷராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துல இருந்து ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். என்னதான் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அதற்கு சற்று பகை கிரகமாகிய சனியோட சேர்ந்து 23 நாட்களாக இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை. சில லாபங்கள் இருந்தாலும் சில டென்ஷனும் சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் 23 நாட்கள், முதல் 3 வாரம் உண்டு. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சில டென்ஷன்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் பூர்த்தி அடைந்து இதுதான் ரிசல்ட் என்று தெரியக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா மனக்கலக்கங்களும் ஒரு மன உளைச்சல்களும் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு எல்லாமே இருக்கிறாங்க. இது குறிப்பாக எப்படி பலன்கள் மாறுதுன்னா, புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி வக்ர ரீதியாக மீனத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் ராசிக்குள்ளே போறார். ஸோ எப்போ ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது 3வது வாரத்திலிருந்து சூரியன் ராசிக்குள்ள போகும் பொழுது ஒரு தனி உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது வரைக்கும் குழந்தைகளால் கொஞ்சம் சில செலவுகளும் சங்கடங்களும் வந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 3வது வாரத்திலிருந்து ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ பொதுவாக மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகளும், அதாவது மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் வீண் விரைகளும் குழந்தைகளாலும் தொழில்னாலையும் சில இஷ்யூஸ் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு 3வது 4வது வாரத்தில் ஒரு நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் ராசிக்குள்ளே வருகிறார். சூரியன் ராஜயோக அதிபதியாக மேஷராசிக்கு இருக்கிறார், 5ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறார். ராசிக்குள்ள வர்றது ஒரு நல்ல அமைப்பு. இதனால பார்த்தீங்கன்னா 3வது 4வது வாரத்தில் மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா ஒரு உத்வேகம், சூரியன் ஒரு ராஜயோகாதிபதி ராசிக்குள்ளே வரும்பொழுது ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு சேலஞ்சும் தீர்க்கமா எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலும், அதாவது என்ன நடக்குமோ என்ன இருக்குமோங்கிற மாதிரியான ராகுவோட பிடியில பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன் எல்லாமே அகப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 60 ரூபா தான் வர மாதிரி தான் ஒரு அமைப்புகள் உண்டு. ஸோ ஒரு வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு தொழில் முயற்சி எடுத்துக்கிறோம் அதுக்கு ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஃபில்டான ஒரு 2 முதல் வாரம் இருந்து 3வது வாரத்திலிருந்து ஓரளவுக்கு எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நடக்குதுங்கிற ஒரு உத்வேகமும், எப்படி செய்யலாம் செஞ்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த சூரிய பயிற்சி ராசிக்குள்ளேயே உச்சம் பெறுகிறார் சூரியன். ஸோ அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க. குறிப்பாக ராகுப்படியிலிருந்து விலகிறார். ஸோ அந்த ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. அதே சமயத்தில் செவ்வாயும் சனிங்கிற கிரகத்தோட சேர்ந்து ஒரு டென்ஷனா, அதாவது ராசி அதிபதியே போய் ஒரு டென்ஷனா இருக்கும் பொழுது அதிலிருந்து அகப்பட்டு ஒரு குருவின் வீட்டுக்கு போறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் அமைதியான ஒரு மனநிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ சம பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் ஒரு மாதிரியான பலன்களும், 3வது 4வது வாரத்தில் ஒரு சாதகமான பலன்களும் பெறக்கூடிய அமைப்பு மேசராசிகள் கண்டிப்பாக இருக்கிறது. வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நம்மளுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக அந்த ஒளி தத்துவம், சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் ஒளி தத்துவம் எப்படி கர்மாவாக செயல்பட்டு நம்ம வாழ்க்கை சம்பவங்களாக மாறுகிறது என்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நாம ரிஷப ராசிக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரிஷபராசிக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு 11ஆம் இடத்திலும் கேது 5ஆம் இடத்திலும் இருக்கிறார்.
குரு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார், சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ குரு வந்து ஏப்ரல் மாதம் கடைசியில் மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது எல்லாத்துக்கும் தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இந்த 4 ஆண்டு கிரகமும் பெரிய பயிற்சி, எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பு இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மீனத்தில் வந்து உச்சம் பெறுகிறது. ஒரு அருமையான ஒரு விஷயம்தான். எப்பவுமே ராசி அதிபதி உச்சம் பெறும் பொழுது ஒரு உத்வேகமும் வாழ்க்கையில செயல்பட வேண்டிய எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். பட் இதுல என்ன ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகுங்கிற கிரகம் 11ஆம் இடத்துல சுக்கிரனோட விஷயத்தை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துறாரு. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 50-60 ரூபா தான் வரக்கூடிய அமைப்பும், சில தாக்கங்கள்லாம் கொஞ்சம் டல் ஆகும். அதாவது வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இழுவையா இருக்கக்கூடிய விஷயங்களும், என்னதான் சில உத்வேகமும் சில கிளாரிட்டியும் வந்தாலும் சில தடங்களும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா பருவத்தினருக்கும் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா ராகுங்கிற இருள் கிரகத்தோட சுக்கிரன் கெடும் பொழுது கொஞ்சம் பாதிப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வரதான் செய்கிறதுங்க. உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு நியூட்ரலான தசாபுக்திகள் போகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு சில கிளாரிட்டி சில விஷயங்கள் கொடுக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஹேர்டல்ஸும் கொடுக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம். 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல வந்து லாபத்தை கொடுக்குறாரு. ஸோ 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தை இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் ஏப்ரல் 25ஆம் தேதி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ராகுபடியிலேருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு போகிறதும் நல்ல விஷயம்தான். ஸோ அப்படிங்கிறப்போ மாதம் முதல் இருக்கக்கூடிய ஒரு 3 வாரங்கள் வந்து நல்ல வாய்ப்புகளும் நல்ல உத்வேகமும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் சில தடைகளை வந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதாவது எதிர்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சீராகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராகுபடியிலேருந்து ராசி அதிபதியும் விலகுகிறார், மற்ற சுக்கிரன் புதன் அப்படிங்கிற கிரகமும் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு சில புதிய முயற்சிகள் எடுத்து ஒரு திட்டம் தீட்டி சில உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கிறது. என்னதான் திட்டங்களும் அந்த உத்வேகம் வந்தாலும் சில இடர்பாடுகளும் நம்ம முதல் 2 வாரம் 3 வாரம் சந்திச்சு கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபேவரபிளான ரிசல்ட் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு. அதே சமயத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா சூரியனே 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ ஒரு 4ஆம் வீட்டு அதிபதியே 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இடம் ரீதியான சில விஷயத்தில் வந்து ஒரு சுப விரயங்கள் பண்ணுறது, வர வேண்டிய பணம் வருது, அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்கனால சில ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து கொடுக்குதுங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி உச்சம் பெறனாலையும் ராகுவோட சேர்ந்து சொல்ல கொஞ்சம் டல் ஆகிறதுனாலையும் ஒரு மாதிரி மிக்சடான ஒரு மாதமாகவும் இருந்து என் ரிசல்ட் வந்து ராகுவிட்டிருந்து பிரிஞ்சு வரவங்களுடைய ஒரு அமைப்பு இருக்கிறனால என் ரிசல்ட் வந்து கடைசி வாரம் ஏப்ரல் மாதத்தில் வந்து ரிஷபராசிக்காரருக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியை எதிர்கொண்டு அடுத்து வரக்கூடிய திட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வேலையை வந்து கடைசி வாரத்தில் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம் நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் முறையில் இந்த ஒளி தத்துவம் வந்து எப்படி கர்மாவாக செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களாக உருவடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிற பலாபலங்களை பார்க்க போகிறோம். இதில் வந்து அது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து இந்த ஏப்ரல் மாதம் முடிகிறதான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஸோ 11ஆம் இடத்துலேயே தான் இருக்க போகிறார். ராகு 10ஆம் இடத்திலும், கேது 4ஆம் இடத்திலும், சனி 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இந்த அமைப்பில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற புதன் வந்து 11ஆம் இடத்துல இருந்து ஒரு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா வக்ர ரீதியாக 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சுக்கிரனும் அங்கே இருக்கும்போது நீச்ச பங்கம் அடைகிறார். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு தடங்கள் என்னன்னா இதில் ராகுவும் இருந்து சுக்கிரனும் புதனும் ராகுவால் பீடிக்கப்படுகிற ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு தடங்களாக இருக்க போகும் இல்லையா. மற்றபடி இந்த நீச்ச பங்க அம்சமும் 10ஆம் இடத்திலேயே ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் புதன் அதாவது ராசி அதிபதி எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ கேந்திராதிபதியும் திருகோணாதிபதியும் சேருவது ஒரு நல்ல சேர்க்கையாக இருக்குது. ஸோ தொழில் விஷயத்தில் வந்து ஒரு உத்வேகத்தையும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இப்போ நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 11ஆம் இடத்துக்கு வராரு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா சூரியனே வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நல்ல பலம் பெற்று தொழில் விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுங்க. அது லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய மேஷத்துக்கு வந்து உச்சமடைகிறது ரொம்ப நல்ல விஷயம். குருவோடையே சேருகிறார். ஸோ சூரியனும் குருவும் சேருவது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்த விஷயங்களா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. நல்லாவே ஒரு மேஜிக் மாதிரி எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்பு எல்லாமே சரியில்லை. 8ஆம் வீட்டில் பல கிரகங்கள் இருந்து நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ வந்து மைண்டு வந்து அவ்வளோ வந்து ஸ்டெடியாகவும் ஒரு உத்வேகமும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஒரு உத்வேகம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. பட் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எண்டுலேருந்தே வந்து ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு நல்லாவே பூர்த்தி அடைகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் போட்ட திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி 2 வாரத்தில் வந்து அருமையாக அதோட ரிசல்ட் பார்த்து ஓரளவுக்கு மார்ச் மாதத்திலிருந்தோட ஏப்ரல் மாதத்தில் ஓரளவுக்கு நம்ம பிளான் பண்ணாததாவே நம்ம செய்ய முடிஞ்சதுங்கிற ஒரு நல்ல ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மிதுனராசி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க படித்ததுக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸும் அவங்க படித்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேர்வு எழுதி நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கரெக்டான டைமில் வந்து ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிது, நம்மளால் செயல்படுத்த முடிஞ்சது, ப்ரெஷருக்கு நம்ம வந்து ஹீல்ட் ஆகாமல் ஒரு மைண்டு ஸ்ட்ராங்காக வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதிர்பார்த்திருந்த சில சுப செலவுகள் செய்து வீட்டை கொஞ்சம் வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு, இடம் வீடு இதுலாம் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதனே 4ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது இடம் ரீதியான விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி, வண்டி, வாகனத்துலாம் ஒரு நல்ல ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு பாவத்தில் வந்து இத்தனை சுப கிரகங்கள், சுக்கிரன் உச்சமடைகிறார், புதன் வந்து நீச்ச பங்கம் அடைகிறார், சூரியன் அங்கிருந்து அப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதி 3வது வாரம் 4வது வாரத்துக்கு 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார், அதுல குருவோட சேர்றார். அப்படிங்கிற இத்தனை நல்ல அம்சங்கள் நிறைந்த ஒரு ஏப்ரல் மாதமாக மிதுன ராசிக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். ஸோ அனைத்து பருவத்தினரும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு உத்வேகமும் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஏப்ரல் மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் அமையும் என்பதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். கடக ராசிக்கு ஏப்ரல் 2024 மாத பலன் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்கிறார். இப்போ ஏப்ரல் மாதம் முழுக்கவும் அங்கே தான் இருக்கிறார். அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து அஸ்தம சனி தாக்கம் வந்து கடகராசிக்காரருக்கு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதே சமயத்தில் 3ல் கேதுவும் 9ல் வந்து ராகுவும் இருந்துட்டு இருக்கார். இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற 4 கிரகத்தில் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போய் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா இது வரைக்கும் சனி செவ்வாய் சேர்ந்து 8ஆம் இடத்துல சில பிரச்சனைகளும் பண விஷயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தடை கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்த்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து எந்த இடத்தை பார்க்குதோ எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தை கெடுவோம் பிடிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் 8ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளும் ஒரு காரிய தடையும் ஒரு வர வேண்டிய பணத்துல வந்து ஒரு எதிர்பார்க்க நேரத்துல வராம எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய அமைப்பாகவும் ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்கிறது தான் சொல்லணும். இப்போ 23ஆம் தேதி ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போய் 8ஆம் இடத்துலேருந்து விலகிறது ஒரு நல்ல மாற்றம். கொஞ்சம் கேஷ் ஃப்ளோவும் சில விஷயங்களும் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புக்கு எல்லா வயதினருக்கும் கடகராசிக்காரங்க பார்க்க போகிறாங்க. அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்குதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து ஓரளவுக்கு நல்ல கிரகங்கள்லாம் உண்டு. சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். புதன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு விஷயம்தான். ராகுவும் 9ஆம் இடத்துலேருந்து கொஞ்சம் பலன்களை குறைக்கிறாருன்னு தான் சொல்லணும் இல்லையா. மற்றபடி சூரியன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம தொழில் முயற்சி ஒரு உத்வேகமான சில செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம், ரிசல்ட் வரல அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏப்ரல் 14ஆம் தேதி ஆகக்கூடிய சூரியன் பயிற்சி சூரியன் 10ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார். ஸோ அது அருமையான ஒரு விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு. ஸோ முதல் 2 வாரம் வந்து ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் 2வது வாரத்திலிருந்து ஆகக்கூடிய சூரிய பயிற்சியும் 23ஆம் தேதி ஆகக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் அருமையான ஒரு பயிற்சிகளாக இருந்து செகண்ட் ஹாஃப் வந்து கடகராசிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய மே 1ல் நடக்கக்கூடிய குரு பயிற்சி வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. 11ஆம் இடத்துக்கு குரு போகிறார். ஸோ மே மாதத்திலிருந்து நடக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்களுக்கு ஏப்ரல் மாதம்
நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் வேலை குறிப்பாக வந்து 3வது வாரம் 4வது வாரத்தில் ஒரு நல்ல ஃபவுண்டேஷனும் உத்வேகத்தையும் ஒரு நல்லா வந்து எல்லாமே செயல்படக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் ஒரு சுமாரான ஒரு பலன்களும் 3வது 4வது வாரத்திலிருந்து நல்ல ஒரு பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அப்போ அடுத்த வரக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரோ அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் இருக்கு. பட் என்னதான் நம்ம இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கடகராசிக்கு அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கு. ஸோ அஷ்டமசனியிலால இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு ஒரு கதவு திறந்தது, ஒரு ஹோப் கிடைச்சிது, இது இந்த பிரச்சனைகள் எங்க முடியும், எங்க நம்ம டெவலப் ஆகும், எப்படி டெவலப் ஆகுங்கிற ஒரு சில வழிகள் நமக்கு தெரிந்தது அப்படிங்கிற ஒரு மாதமாக கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரர்கள் இருக்க போகிறது. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது காட்டிலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் உத்வேகமும், எப்படி எழுத போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், படித்ததை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர போகிறோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், ஃபைனலாக நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையுதுங்க. தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில தொழில் முயற்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியல, அஷ்டமசனியின் தாக்கத்தில் போய் மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விமோச்சனம் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் 2024 கண்டிப்பாக உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், அதாவது உடல் ரீதியான தொந்தரவு, ஏன்னா சனியும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல சேர்ந்துருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த விஷயத்துலையும் அவங்களோட உடல் உபாதை அடி வயிற்றுல சில பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவ்வாயோட பயிற்சி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சது. சில மெடிசன்ஸ் எனக்கு இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி சில நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த கடகராசிக்காரருக்கு இந்த ஏப்ரல் மாதம் கட்டாயம் உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிட கருத்துக்களாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் முறையில் பார்க்குறோம். எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளை போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு கிரகம் எங்க இருந்தா என்ன பலன் கொடுக்கும், நம்ம கர்மா எப்படி செயல்பட போகுதுங்கிறது துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த காணொலியில சிம்ம ராசிக்கு ஏப்ரல் 2024 இப்படி இருக்க போகுதுங்கிறது பாக்குறோம். சிம்ம ராசியோட அதிபதி யாருங்க? சூரியன். சூரியன் எங்க இருக்கிறாரு? 8ஆம் இடத்துல இருக்கார். மீனத்துல 8ஆம் இடத்துல இருந்து குருவின் வீட்டுல தான் இருக்கிறார். ஆனா அவர் ராகுவோடையும் சேர்ந்து கடந்த ஒரு 15 நாட்களாக ஒரு பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்ததுங்க. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுவோட பிடியில வந்து ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் மாட்டிக்கிட்டாரு. ஒரு ஒளி கிரகமாகிய சூரியனும் ஒரு இருள் கிரகமாகிய ராகுவும் சேருவது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு அவ்வளோ நல்லதில்லை, அதாவது ராசி அதிபதிக்கு அவ்வளோ நல்லதில்லை. கொஞ்சம் சில விஷயங்கள் மனக்கலக்கங்களும், நடக்குமா நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும், கைக்கு வந்தது வாய்க்கு வரலையேங்கிற மாதிரி விஷயங்களும், டிராவலிங்ல வந்து சில ப்ராப்ளங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஏன்னா எப்பவுமே ராசி அதிபதி பாதிக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல இருக்கிறது தவறு இல்லைங்க, ஏன்னா குருவோட வீட்டில தான் இருக்கார், நட்பு வீட்டில தான் இருக்கிறார். பட் இருந்தாலும் அதுக்கு பிடிக்காத ஒரு ராகுங்கிற இருள் கிரகத்தோட சேரும் பொழுது சில விஷயங்கள் அவங்களோட கண்ட்ரோலுக்கு வராது. அதே சமயத்தில் 8ஆம் வீட்டில் வந்து பல கிரகங்கள் இருக்காங்க. புதனும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர ரீதியாக 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சுக்கிரனும் அங்கதான் இருக்கிறார். அதே மாதிரி ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாயும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இது மாதிரி எல்லா பயிற்சிகளும் 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு, அதே சமயத்தில் 8ஆம் இடமும் ராகுங்கிற பிடினால் கெடுப்பதுனால கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் உண்டுங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, முதல் 2 வாரம் தான் இந்த பாதிப்பு வந்து சிம்மராசிக்காரங்கள் இருக்குமே ஒழிய, ஏப்ரல் 14ஆம் தேதி ஆகக்கூடிய சூரிய பெயர்ச்சி வந்து 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மேஷத்துக்கு வந்து இடம்பெயர்ந்து உச்சம் பெறுகிறார். ராசி அதிபதி வந்து உச்சம் பெறுவது ஒரு அருமையான விஷயம். ராகுவின் பிடியில் வந்து வெளியில வரார். ஸோ எப்போ வந்து ஒரு சூரியன் வந்து ராகு பிடியிலிருந்து வெளியில் வந்து 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரோ அப்பாடான்னு இருக்கும். சில விஷயங்கள் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ முதல் 2 வாரம் ஒரு மாதிரியான கலக்கங்கள் நிறைந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு பருவமாக, ஒரு காலமாக எல்லா வயதினருக்கும் இருக்கும். மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வராது. தொழிலதிபர்களுக்கும் சில விஷயங்கள் ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற மாதிரி ஒரு முயற்சிகள் மட்டுமே போயிட்டு இருக்குது, பலன் வரலையேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறுகிறார். எப்பவுமே ராசி அதிபதி வந்து உச்சம் பெறும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குங்கிறது தான் ஒரு வேத ஜோதத்தோட அமைப்பு. ஸோ அந்த அடைப்புல பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே குரு 9ஆம் இடத்துல இருக்க குருவோட சேரும் பொழுது இன்னுமே பலன்கள் அதிகமாக வரப்போகுது. ஸோ குரு 9ஆம் இடத்துல இருந்து இருக்கும் பொழுது அந்த சூரியன் போய் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோட சேர்றது வந்து அருமையான ஒரு விஷயம்.
ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து செகண்ட் ஹாஃபில் வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவும் பதட்டம் அடையாமல் இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் காக்க வேண்டும். அதுதான் வந்து நம்ம கேட்டுக்கிறதுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நண்பரை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் ஒரு மூட நம்பிக்கைகளுக்குள்ளே போகாமல், பரிகாரத்துக்கு போகாமல், உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த கலையாக ஜோதிடத்தை பார்த்துட்டு வரோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற முறையில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 2024 எந்த மாதிரியான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கன்னி ராசியோட அதிபதி யாரு? புதன். புதன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 தான் மேஷத்திலிருந்து மீனத்துக்கு வக்ர ரீதியாக இடம்பெறுகிறார். ஸோ அப்படின்னா கன்னி ராசிக்கு என்ன போகுது? 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து அவரோட ராசியவே பார்க்குறார். சரி, 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மீனத்துல புதன் நீச்சம் மாறாரேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அங்க சுக்கிரன் இருக்குனால அந்த புதன் வந்து நீச்ச பங்கம் அடைந்து கொஞ்சம் வலு பெறுகிறார் என்பதுதான் உண்மை. ஸோ நல்ல ஒரு உத்வேகமும் ஏப்ரல் 10 அப்புறம் ஒரு 1.5 வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து உங்க ராசிக்கே ராசிவதி கனெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்யறதும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதும், ஒரு கன்ஃபியூஷன் நீங்கிறதும், எதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டி எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதில் ஒரு சின்ன ஒரு தடங்கள் என்னன்னா, ஒரு 100% வர வேண்டிய இடத்துல ஒரு 70% குறையிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ராகுங்கிற இருள் கிரகம் அங்கே இருக்கிறார். ஜோதிடமே பார்த்தீங்கன்னா ஒளி தத்துவ பிரகாரம் தான் கர்மா செயல்படுகிறது நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனும் புதனும் ஒரு ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தின் பிடியில மாற்றப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறது தான் உண்மை. அதே சமயத்தில் அந்த காம்பினேஷன்ல சூரியனும் அங்கே இருக்காங்க. ஸோ சூரியனும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 அப்புறம் 8ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறார். அது ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் நல்ல ஒரு திட்டம் தீட்டி செய்யக்கூடிய ஒரு திறன் ஒரு அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் குறிப்பாக ஏப்ரல் 10 மேலே கண்டிப்பாக இருக்குதுங்க. பட் இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து இதே ஆக்சிஸில் கேது வந்து ராசிக்குள்ளும் ராகு வந்து 7ஆம் இடத்திலும் இருப்பதனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மனக்கலக்கங்களும் சில கிளாரிட்டி இஷ்யூஸும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 70 வருது. இன்னும் சில விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், முழுசா என்னோட வேலை முடியல, நான் இது வரைக்கும் பண்ணின முயற்சி வந்து ஓரளவுக்கு திருவினையாச்சு, இன்னுமே சில விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையே ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்கும் ஒரே முடிவு இப்போ வரப்போறதுல நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க போறோம். ஆனா கண்டிப்பாக இந்த ராசி அதிபதி வந்து ராசியவே பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள் வந்து இந்த ஏப்ரல் மாசத்துல நமக்கு கொடுக்கறதுனால, குறிப்பா ஒரு 1.5 வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் வக்ர பயிற்சி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் திட்டத்தை தீட்டு நீங்க செயல்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குது. மாணவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இல்லத்தரசிக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எப்படி ஒரு சொல்லி செயல்படுத்தணும், பெரியவங்ககிட்ட சில விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் எப்படி செஞ்சுக்கணும். அதே மாதிரி வயது நிமிடங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா சில நெருடலான சில விஷயங்களுக்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஃபேமிலி இஷ்யூஸ், ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்க்குலாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. பட் என்னதான் மே 1 அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சி வந்து ராசியை பார்த்து சில நல்ல பலன்களை கொடுக்க வேண்டிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2nd and 3rd and 4th வீக்லேருந்து கொஞ்சம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ராகு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் நடுவு ஒன்று சேர்ந்திருந்து ராகுவின் பிடியிலிருந்து சுக்கிரனும் நீங்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரனே 7ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு அருமையான ஒரு டைம் தான். ராசி அதிபதியும் ராசியை பார்க்குறாரு, ராஜோகாதிபதி ஆகிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்குறாருங்கிறப்போ ஒரு கோல்டன் டைம் தான். இதில் ஒரு 30% ராகுவின் பிடியினால கொஞ்சம் குறையதே ஒழிய என்னதான் இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் லக்கியா நடந்தது, நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்தது, எதிர்பார்த்த சில விஷயமும் கொஞ்சம் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் நீங்கள் ஏப்ரல் மாதம் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு குதூகலமாகவும் சில விஷயங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்தது, நான் இது எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜோகாதிபதியும் ராசி அதிபதியும் சேருவதனால ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் வரக்கூடிய நல்ல பலன்களுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. திருமண விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆகக்கூடிய அமைப்புக்கு சில விஷயங்கள் அறிமுகப்படுத்துறது. ஏன்னா சுக்கிரனே 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய எதிர்பாலினத்தில் நீங்கள் யாரோட ரிலேஷன் இருக்கீங்க, யாரோட பழகிட்டு இருக்கிறீங்களோ ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கிடைக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு.
மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜோதிட கருத்துக்கள் வந்து எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். சயின்டிஃபிக் வேதிக் முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த முறையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துங்க, துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறாருங்க. 12ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார், 6ஆம் இடத்துல ராகு இருக்கார், 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த 4 ஆண்டு கிரகத்துக்கு வந்து ஏப்ரல் மாதம் எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்லை. ஏப்ரல் மாதம் முடிவுல தான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகி 7ஆம் இடத்துல இருக்கிற குரு 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துக்கு மாறுகிறார். சரி, இப்ப ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், துலாம் ராசியோட அதிபதியா இருக்க சுக்கிரன் வந்து உச்சத்துல இருக்கார். இங்க இருக்காரு, 6ஆம் இடத்துல இருக்கிறது. 6ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சம் அடைவது நல்லதுதான். பட் இதுல என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, ராகுங்கிற இருள் கிரகத்தோட சேர்ந்துடுறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல பலன்கள் வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் லேட்டும் தோயமும் வர்றது, சில ஒரு 10% 20% குறைந்த பலன்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய, பட் இருந்தாலும் ராசி அதிபதி உச்சம் பெறுவது ஒரு நல்ல விஷயம்தான். அதே சமயத்துல புதனும் பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் இடத்துலேருந்து வக்ர ரீதியாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம்ங்கிறது வலுப்பெறுகிறது. அதாவது துலாம் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற இந்த டிராவலிங், உடல் உபாதை, கடன் இஷ்யூஸ், குடுக்கல் வாங்கல், அது மாதிரி ருணசத்ரு பாவமா இருக்கு பார்த்தீங்களா 6ஆம் பாவம். அதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகம், ராகு, சூரியன், புதன், சுக்கிரன், எல்லா கிரகம் 6ஆம் இடத்துல அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் உடல் நலத்துக்கு வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணுங்கிறது இருக்குங்க. நம்ம வந்து டிராவலிங் அதிகமாக பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த சீனியர் சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கணும். கரெக்டான முறையில் வந்து நீங்கள் செக்அப் பண்ணிக்கணும். மெடிசன் எடுக்கிறது நிறுத்திடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் விளைவுகள், பக்க விளைவுகள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா வந்து லக்னாதிபதியே 6ஆம் இடத்திலிருந்து ராகுவால் பாதிக்கப்படுகிறார். புதன், சூரியன் எல்லாமே 6ஆம் இடத்துக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி கடைசி வாரத்தில் செவ்வாயும் 6ஆம் இடத்துல சேர்ந்துடுறார். இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் அறுவை சிகிச்சை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், சில இல்லத்தரசிக்கு பார்த்தீங்கன்னா சில இது வரைக்கும் சில வயசுக்கு ஏற்ற சில பிரச்சனைகள் இருந்தது வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வண்டி வாகனத்துல போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், ராகு எல்லாமே சேர்றாங்க. பட் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மாற்றி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுறது கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்ல விஷயம்தான். ஸோ அது மாதிரி சில மாற்றங்கள் நடந்ததுங்க. ஸோ முதல் 2 வாரம் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயத்துலையும் அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் செவ்வாயும் வரனால இந்த மாதம் முழுக்கமாகவே இந்த ஹெல்த் விஷயங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதுங்க. குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் பார்த்துருக்கணும். நீங்கள் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கணும். வெளிநாடு விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய விசா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதம் முழுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் பூர்வமாக கிடைக்காம எதிர்பார்ப்புகளும் சில மனக்கலக்கங்களும் கிளாரிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு அமுக்கள் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. கொஞ்சம் மாதத்தின் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் பெட்டராக இருக்குதுங்க. இந்த சூரிய பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி. ஏன்னா வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்குதுங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரருக்கு இந்த மாதம் வந்து ஒரு மிக்சடான மாதமாகவும், புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செயல்படக்கூடிய அமைப்புகளாகவும், ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், அதுக்கப்புறம் இந்த மாத கடத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்தோட அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு அம்சம் தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்தவித மூட நம்பிக்கையில் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். ஒளி தத்துவம் வந்து எப்படி வந்து கர்மாக செயல்பட்டு நம்மளோட வாழ்க்கையில சம்பவங்களாக வருகிறதுங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அந்த சயின்டிஃபிக் வேதிக் முறையில அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 2024 மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல சனியோட சேர்ந்திருந்தார்.
எப்போ வரைக்கும் இருக்கிறாருன்னா ஏப்ரல் 23 வரைக்கும் இருக்கிறார். கடைசி வாரத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குருவின் வீட்டுக்கு போறது நல்ல விஷயம். ஸோ முதல் 3 வாரம் வந்து சனியோட சேர்ந்து 4ஆம் இடத்துல இருந்து சில தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்கள், படிப்பு விஷயத்துல சில போராட்டங்களும் சில விஷயங்களும் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு கொடுத்தாலும் வாரத்தோட கடைசி வாரம் வந்து ஒரு நல்ல நிவர்த்தி. 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் போய் குருவோட சேர்ந்து குருவோட வீட்டில் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது அருமையான விஷயம். ஸோ உச்சிக்குள்ளற மாதிரி சில பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய அமைப்புகள் மாசத்தின் கடைசி வாரத்தில் உண்டுங்க. முதல் 3 வாரம் பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு விதமான ரெஸ்ட்லெஸ் எனர்ஜியும் எதிர்பார்க்கும் தன்மையும் எல்லா வயதினருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ஏப்ரல் 14ஆம் தேதி மாதத்தின் மிடில் டைம்ல பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் பார்த்து சூரியனோட பயிற்சி வந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருண சுத்திர பாவத்துக்கு போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகும் பொழுது என்னன்னா வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா சில ஒரு விஷயத்துக்காக ஒரு கடன்படுதல், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சில பண்ண வேண்டியது இருக்குது. வம்பு வழக்குகள் சந்திக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குதுங்கிற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் பிற அடுத்தவங்களோட பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல ஆல்ரெடி குரு இருக்காருங்க. குருவோட சூரியன் சேர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கேஷ் ஃப்ளோ வரக்கூடியது. ஏதோ ஒரு தொழில் ரீதியான விஷயத்துக்காக ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அபிவிருத்திக்காக ஒரு லோன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ இந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஆகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகமாகவும் சில விஷயங்கள் எக்ஸ்பான்சிவான சில திட்டங்கள் தீட்டக்கூடிய ஒரு டைமாக விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதே சமயத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்துல கடன் பட்டு சில சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு, வீடா இருந்தாலும் சரி, வண்டி வாகனமா இருந்தாலும் சரி, தொழில் அபிவிருத்தியா இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் படக்கூடிய அமைப்பு இருக்கு. அது சுப கடனா இருக்குதா அல்லது அசுப கடனா இருக்காங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட்ல இருக்கக்கூடிய தசாபுக்திகள் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயத்துக்காக தாங்கிற மாதிரி தான் அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்துல 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன்லாம் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான். நல்ல மனம் குழுக்கும், அதாவது ஒரு எதிர்பாலினத்தினோடு ஆகக்கூடிய பழக்கங்கள்லாம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கிற மாதிரியும், ஒரு கல்யாணம் விஷயங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியை குரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக விருச்சிக ராசிக்கு இருக்கிறதுனால அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில பீப்புளை அறிமுகப்படுத்துறது, பேசி முடிக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்க போகிறதுங்க. ஸோ நல்லாவே ஒரு சேஞ்சஸ், பாசிட்டிவான சேஞ்சஸ் வரக்கூடிய அமைப்பாகவும், ஒரு அபிவிருத்தி விஷயமாகவும், ஒரு சுப செலவுகள் செய்யறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது இருக்குது. என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதி வந்து 5ஆம் இடம்ங்கிற குரு வீட்டில் போய் சுக்கரன்கிற உச்ச சுக்கரனோட சேர்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுகத்தையும் ஒரு ஆடம்பர செலவுகளும் ஒரு உத்வேகமும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்குது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 2024 எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து நம்மளோட ஜோதிட கருத்து எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் முறையில் எந்த விதத்துலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2024 கிரக அமைப்புகள் பொறுத்து எந்த பலன்கள் பெறப்போகுது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும், ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற குரு வந்து 5ஆம் இடத்திலும், சனி 3ஆம் இடத்திலும் இருக்கிறார். இதுல எந்த விதத்திலையும் மாற்றங்கள் வந்து ஏப்ரல் மாதம் இருக்க போறது இல்லை. ஏப்ரல் மாதம் இறுதியில் மே 1ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு ராசி அதிபதி மாறுறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் தனுசுக்கு அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போறது ஒரு அருமையான மாற்றம். 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழில நல்ல ஒரு அபிவிருத்தியும் நல்ல உத்வேகமும் ஒரு போட்ட திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகிறதுங்க. அது எப்பன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி. ஸோ மாசத்தின் கடைசி வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கொடுக்குதுங்க. முதல் 3 வாரம் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி 3ஆம் இடத்துல சனியோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில திட்டங்கள் தீட்டிட்டு தான் இருக்கமையோடைய செயல்படுத்த முடியலைங்கிற ஒரு அம்சம் கொடுக்குது. அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி மாதத்தின்
நடுப்பகுதியில் பயிற்சி ஆகிறது, 5ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுவது, அங்க இருக்கும் குருவோட சேர்றது அருமையான விஷயம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, முதல் 2 வாரம் ஒரு சுமாரான பலன்களும், 3வது 4வது வாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள். ஏன்னா சூரிய பயிற்சியும் பாசிட்டிவ். சூரியன் வந்து ராஜயோகாதிபதி, யோகஸ்தானாதிபதி. அதே சமயத்தில் செவ்வாய் 23ஆம் தேதி பயிற்சி ஆகிறதும் அருமையான பயிற்சியா இருக்கிறனாலையும், சூரியனும் செவ்வாயும் அருமையான கிரகங்களாகிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல இடத்துல மாறக்கூடிய அமைப்பு வந்து ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்தே வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையாக எல்லா பலன்களும் பெறக்கூடிய அமைப்பாகவும் ஒரு மேஜிக் டைமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது என்று தெரிந்து கொள்ளணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, எந்தெந்த திட்டங்கள் வந்து போன பிப்ரவரி மார்ச் மாதத்துலாம் செயல்பட்டீங்களோ அந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக ஏப்ரல் மாதம் வரப்போகுதுங்க. இப்போ குரு பயிற்சி வந்து மே 1ஆம் தேதி ஆகிறது. சில விஷயங்கள் மாற்றங்கள், சில எக்ஸ்பென்ஷன், சில டிராவலிங், சில அபிவிருத்திகள், வயசு ரீதியான எல்லா தனுசு ராசிக்காரருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறது தெரியும். அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தோட 3வது வாரம் 4வது வாரத்திலிருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது உங்களுடைய லக்னாதிபதியோட ராஜயோகாதிபதி சேர்றாருங்கிறது ஒரு அருமையான விஷயம். உங்க மைண்டு பிரில்லியண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள், எந்த ஒரு தொல்லை வந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு விஷயம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியான விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, சூரியன் உச்சம் பெறாரு. எதோட சேர்றாரு? 5ஆம் இடத்துல பெறாருங்க. குருவோட சேர்ந்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம். குறிப்பாக சொல்ல போனோம்னா 3வது 4வது வாரம் நீங்க அடைவீர்கள் என்பதுதான் உண்மை. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் ஒரு மனக்கலக்கங்கள் கொடுத்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும், 3rd and 4th வாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு செயல்பட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இது பொதுவாக பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதா என்பது உண்மை. வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரெட்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நம்புகிறேன். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற முறையில் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து 2024 ஏப்ரல் மாதங்கள் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். பலன்களுக்குள்ளே போகப்படி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலும், கேது வந்து 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். ராசி அதிபதி ஆகிய சனி 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். இந்த 4 கிரகம் எந்த விதத்துலையும் மாற போகிறது இல்லைங்க. ஏப்ரல் மாதம் கடைசியில தான் பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி தான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடம் என்ற ஒரு அருமையான விஷயத்துக்கு போகுது. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற மகர ராசிக்கு தேவையான எல்லா பிராப்தங்களும் கொடுக்கக்கூடிய கிரகமாகிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறது அருமையான விஷயம். எப்பவுமே ஒரு ராஜயோகாதிபதி உச்சம் பெறாருன்னா நம்ம ஒரு அருமையான விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போறார். என்னதான் ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தினால கொஞ்சம் பாதிப்பு உள்ளானாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை இது வரைக்கும் இருந்ததோட ஒரு பெட்டரான ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல அடுத்தபடியான ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற புதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலிருந்து வர்க்க ரீதியாக 3ஆம் இடத்துக்கு வந்து நீச்சபங்கம் பெறுகிறார். ஸோ 3ஆம் இடத்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற கன்னியோட கனெக்ட் ஆகிறார். யாரு? புதன். ஸோ சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 9ஆம் வீடுங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது அருமையான விஷயம். ராகுவின் பிடியில வந்து கொஞ்சம் 2 பேரும் மாற்றனால ஒரு 30% பலன்கள் குறையும். பட் இருந்தாலும் நல்ல பிராப்தங்களும் போன பல மாதங்கள் கம்பேர் பண்றப்போ ஒரு நல்ல மாற்றத்தையும் அவக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரருக்கு உண்டு. சூரியனும் ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாறுறது வந்து 4ஆம் இடத்துக்கு மாறுறது உச்சம் பெறுறப்போ சில விஷயங்கள் வந்து சாதகமற்று வரக்கூடிய அமைப்பு இருந்து அதை சமாளித்து நீங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறார். சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கலாம். பட் இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் வந்து ராஜயோகாதிபதி 2 பேரும் நல்ல ஒரு ஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்தில் கனெக்ட் பண்ணுறதுனாலையும் 3ஆம் இடத்துல குருவின் வீட்டில் இருப்பதனாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மாணவர்கள்
எக்ஸாம்ஸ் எதிர்கொண்ட மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பண்ணுறவங்க, பப்ளிக் எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது ஃபைனலாக கொண்டு வரக்கூடிய, வெளியில் கொண்டு வந்து ரிசல்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த புதன் வந்து வக்ர ரீதியாக ஏப்ரல் 10ஆம் தேதி வர்றது நல்லது. ஸோ ஏப்ரல் 10க்கு அப்புறம் நல்ல படிப்பு விஷயத்தை நல்ல முன்னேற்றத்தை வரும். தொழில் அதிபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்த சில பணங்களாக பெற்று கொஞ்சம் அபிவிருத்தி பெறுந்து சில ப்ராஸ்பெக்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு, புது புது ஒப்பந்தங்கள், புது வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரருக்கு உண்டு. ஏன்னா ராஜோகதிபதி உச்சம் பெறாரு பார்த்தீங்களா? ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டுங்க. ஸோ பொதுவாக இந்த இந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உச்சம் பெறுறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் கவர் ஆயிடுறாரு. 25ஆம் தேதிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மேஷத்துக்கு இடம்பெயர்ந்து 10ஆம் பாவத்தை பார்த்து குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் போறாருங்க. ஸோ நல்லாவே முதல் 3 வாரங்கள் வந்து நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸும் சில விஷயங்கள் நல்ல கோல்டன் டைமாக மேஜிக் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லா வயதினரும் இது ஒரு நல்ல ஒரு பருவத்தை வந்து இந்த காலத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். பொதுவாக இந்த ராகுல் பிடியில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து ஒரு 2-3 நாள்ல கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு 2 வாரம் ஆகக்கூடிய அமைப்புகளே இருக்குமே அப்படியே கண்டிப்பாக பலன்கள் வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ராஜோகாதிபதியும் அடுத்த ராஜோகாதிபதியும் நீச்ச பங்கமாகி உச்சம் பெறுவது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டைம் தான். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும், நல்ல விதத்தில் வந்து இதை வந்து உபயோகப்படுத்திக்கணுங்கிறது நம்ம தாழ்மையான வேண்டுகோள். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். பலன்களை மிகைப்படுத்தி பார்க்குவதில்லை. எப்படி வந்து ஒளி தத்துவம் வந்து கர்மாவாக மாறி அந்த கர்மா வந்து நம்ம வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரருக்கு ஜென்மசனி நடக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சனியே ராசிக்குள்ள இருந்தால் ஜென்மசனின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அட்டமாதிபதி அட்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகிற கன்னி ராசிக்குள்ள கேதுவும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார். ஸோ தனஸ்தானத்துல ராகுவும் அஷ்டமத்துல கேதுவும் இருக்கிறாருங்க. இன்னுமே ஜென்மசனி தாக்கத்தை இன்னுமே கடுமைப்படுத்துறது தான் இந்த காம்பினேஷன். ஸோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த மாத கடத்தில தான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போய் சில விஷயங்கள், சில பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இது மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு கடினமான சூழ்நிலைன்னு தான் சொல்லணும் கும்பராசிக்காரர்களுக்கு. ஏன்னா சனியும் ராசியில, 2ஆம் இடத்துல ராகு, அஷ்டமத்துல கேது, 3ஆம் இடத்துல குருங்கிறது ஒரு மாதிரியான காம்பினேஷன் தான். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்துல வந்து உச்சம் பெறுறது நல்ல விஷயம். ஏன்னா சுக்கிரன் கும்பராசிக்கு ஜென்ம ராஜோகாதிபதியாகவும் இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதியா இருக்கிறார். ஸோ புதனும் சுக்கிரனும் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துல உச்சமும் நீச்ச பங்கமும் பெறுவது ஒரு நல்ல விஷயம்தான். ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் வந்து 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு வந்து ராஜோகாதிபதியோட சேர்ந்து இருப்பது அருமையான விஷயம். சேர்ந்து 8ஆம் வீட்டை பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில விஷயத்தினால ஒரு பணம் வருதல், அடுத்தவங்க பணம் கொஞ்சம் வருதல், கடன் கொஞ்சம் அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சில வெளிநாடு விஷயங்கள் வந்து நல்லா ஒரு ஆதரவான சில நற்செய்திகள் வர்றதுனால ஏதோ சில விமோச்சனம் நமக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி சில விஷயங்கள். 10 கதவு மூடி இருக்குன்னா ஒரு 2 கதவு திறந்ததுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். எப்பவுமே ராஜோகாதிபதியும் அடுத்த ராஜோகாதிபதி ஆகாது 1 and 2 ராஜோகாதிபதி ஓரளவுக்கு 2 பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து நல்ல வலுவா இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்காது. தனஸ்தானத்திலே வரும்பொழுது கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரருக்கு உண்டு. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான அமைப்பு இருக்குதுங்க. இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சுபவிரைகள் செய்யக்கூடிய, இது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருக்கிறோம், கிடைக்கவே மாட்டேங்கிற மாதிரி சில விஷயங்கள் வாங்கி ஒரு லோன் போட்டோ ஏதோ ஒரு செலவோட செய்து ஒரு வீட்டை வசதிப்படுத்திக்கிற மாதிரி அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி தாக்கத்தில் வந்து இருக்கும் பொழுது இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய குரு பயிற்சிக்கு ஒரு சாதகமான ஒரு குரு 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு தொழிலில் கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய விஷயங்கள், வாழ்க்கையில கொஞ்சம் பிரகாசம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கிறது. சுக்கிரனும்
புதனும் வந்து ஒண்ணுக்கு ஒன்று சேர்ந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்குதுங்க. என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் பலன்கள் சற்று குறைமே ஒழிய ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறது தான் நம்ம வந்து இந்த ஏப்ரல் மாதம் பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு எடுக்கணும். ஸோ இது வரைக்கும் அஷ்டம சனியில் ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்கள் கொஞ்சம் இந்த மாதத்துல பலன் அடைந்து கொஞ்சம் சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜோதிட கருத்துக்கள்லாம் ஒரு எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாக பார்க்குறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த முறையில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நமக்கு மீனராசிக்காரனுக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது, ராசிக்குள்ளேயே ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வராருங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போறார். சுக்கிரன் புதன் வந்து ராசியிலேயே இருக்கிறாங்க. ஸோ புதன் நீச்சபங்கமாகி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கன்னியை வந்து கனெக்ட் ஆகிறது நல்ல விஷயம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே கொஞ்சம் ஒரு கல்யாணம் அமையக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதாவது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் சில குரு பலன்களை கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக ஒரு நபரை அறிமுகப்படுத்துறது, சில முயற்சிகள் எடுத்து கல்யாண காரியங்கள் சுப விஷயத்துக்குள்ள ஒரு சாதகமான ஒரு போக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த புதன் வந்து வக்ர ரீதியாக ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ராசிக்குள்ளேயே வந்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடத்திர பாவத்தை பார்ப்பது நல்ல ஒரு விஷயமா இருக்குதுங்க. ராஜோகாதிபதியே ஆகிய செவ்வாயே வந்து மாசத்தின் கடத்தி வாரத்துல வந்து மீனராசிக்குள்ள வந்து நல்ல ஒரு உத்வேகத்தையும் அந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு திடமான ஒரு எண்ணப்போக்கும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்து செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கரெக்டான டைம்ல கிடைச்சதுங்கிற மாதிரியும் ஒரு திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை கொடுக்குதுங்க. எப்பவுமே வந்து ராஜயோகாதிபதி வந்து ராசிக்குள்ள வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு திறமையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் கொடுக்குங்க. அதே மாதிரி மீனராசியோட அதிபதி வந்து 2ஆம் இடத்துலயே இருக்கிறார். சூரியன் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து சூரியனும் குருவும் சேருவதும் நல்ல விஷயம்தான். 6ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் வந்து உச்சம் பெற்று குருவோடு சேரும் பொழுது எதிர்ப்புகளை வெல்ல முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஸோ பொதுவாக வந்து இந்த தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் விரய சனி போயிட்டு இருந்து எல்லாமே 12ஆம் பாவத்துல வந்து சில விரயங்களும் எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கிறதே கைக்கு ஒன்று வரலைங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இப்போ ராசிக்குள்ளேயே புதன் சுக்கிரன் செவ்வாயெல்லாம் வரும் பொழுது அருமையான ஒரு மாற்றத்தையும் இதுவரைக்கும் போயிட்டு இருந்த விரயங்கள் கொஞ்சம் நின்று சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அது ராசி அதிபதியே ராஜயோகாதிபதியே ராசிக்குள்ள வர்றது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு ஒரு ஹோப்பே இல்லாமல் எப்படி இதுல ஜெயிச்சு எப்படி இதுல மீண்ட போறோங்கிறதுக்கு ஒரு சில ஹோப்பும் சில வழிகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ராஜயோகாதிபதி கொடுத்து 7ஆம் வீட்டுங்கிற விஷயத்தையும் பார்ப்பதனால பார்த்தீங்கன்னா சில பங்குதாரர்கள் நண்பர்கள் முறையில வந்து சில பாசிட்டிவான சில விஷயம் ஹெல்ப் கிடைச்சு நமக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஸோ அரசியல் ரீதியான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஜெயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த விஷயங்கள் இழுபறியா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ சில விஷயங்கள் எப்படி இதை பெற போறோம், இந்த நம்ம எதிர்பார்க்க விஷயம் எப்படி கிடைக்க போகுது, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீள போறோம், எப்போ பணப்பிரச்சனையிலிருந்து மீள போறோங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்குள்ளேயே சுக்கிரன் புதன் செவ்வாய் சூரியன்லாம் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் கொடுக்குதுங்க. அடுத்து வரக்கூடிய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா இப்போ இருக்கிற பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் சுப விரயங்கள் செய்து கொஞ்சம் அபிவிருத்தி செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்கார தொழிலதிபர்களுக்கு உண்டதுனால அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க் வந்து ஏப்ரல் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. இந்த மாதத்தை நல்லபடியாக யூஸ் பண்ண வேண்டும். அதாவது இது இருக்கக்கூடிய இதுவரை இருந்த இழுவரையான நிலைமையை கொஞ்சம் சமாளித்து அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு மாதமாக இதை நீங்கள் உபயோகிக்க கொள்ள வேண்டும் என்பதுதான் தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.